இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம் சார். மத்திய நிதியமைச்சர் அன்று கோவையில் ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறித்தான ஆலோசனை கூட்டத்தில் அன்னபூர்ணா உரிமையாளர் பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனை சந்தித்து மன்னிப்பு கேட்டிருந்தார். இது குறித்து தங்களுடைய கருத்து சார். வணக்கம். பொதுவாக ஒரு ஜிஎஸ்டி குறித்து கூட்டம் நடத்தியது என்பது ஒரு நல்ல விஷயம். ஆனால் கூட்டம் நடத்தி விட்டு அதுல கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் வரும்போது அந்த கருத்துக்களை குறிப்பெடுத்து கொண்டு அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டியில அதை முன்னிலைப்படுத்தி அதன் அடிப்படையில் தீர்வு காண்பது என்பது நல்ல விஷயம். கூட்டத்தை நடத்துறது நோக்கமே அதுதான். ஆனா கூட்டத்தை நடத்திட்டு ஒரு ஆரோக்கியமான முறையில தான் அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர் தன்னுடைய கருத்தை சொன்னாரு. அதாவது ஜிஎஸ்டியில ஹோட்டல்ல விற்கப்படுற அந்த பண்டங்கள் அது குறித்து எப்படியெல்லாம் முரண்பாடுகள் இருக்கு அந்த கருத்தை அவர் சொல்றாரு. அந்த கருத்தை சொல்லும்போது அதை ஓகே நான் இது ஜிஎஸ்டி கவுன்சில்ல வச்சு நடவடிக்கை எடுத்துட்டு தீர்வு காண்றேன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா அது ஒரு நகைச்சுவையாகவும் அது ஒரு ஹியூமரஸ் அடிப்படையில் அவர் சொன்னது எதுவுமே அன்பார்லிமெண்ட் வேர்டு கிடையாது. அதாவது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள் கிடையாது. ஒரு பார்லிமெண்ட் வேர்டை தான் அவர் யூஸ் பண்ணாரு. அதுல இது தப்பே கிடையாது. இதை கூட இந்த பாஜக அரசால பொறுத்து கொள்ள முடியாம ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. இனிமே இந்த மாதிரி கூட்டம் நடத்தும் போது யாருமே பேசினா இந்த மாதிரி தான் கூப்பிட்டு மிரட்டுன்ற மாதிரி ஒரு துணியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றாங்களா? அவங்க அந்த உரிமையாளர் கூப்பிட்டு மிரட்டிட்டு அதை வீடியோ எடுத்து விட்டுட்டு அதன் பிறகு அண்ணாமலை அந்த வீடியோவுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது, திருமதி வானதி சீனிவாசன் எங்களுக்கு அந்த வீடியோவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது, இப்படி பிஜேபிக்குள்ள ஒரு முரண்பாடு. இப்படி ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லைன்ற அடிப்படையில இன்னைக்கு ஒரு பாசிச பாஜக இன்னைக்கு செயல்படுதுன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடான ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இது திருமதி நிர்மலா சீதாராமனும் சரி பிஜேபியும் சரி இதற்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது ஒட்டுமொத்தமா தொழில் அதிபர்களை மட்டும் இல்ல, ஓட்டுல உரிமையாளர்கள் அவமதிச்சது மட்டும் இல்ல, நாளைக்கு எந்த கூட்டத்தையும் யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில்ல டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தொழில் முனைவோர்கள் தொழிலதிபர்கள் ஒரு கூட்டம் நடத்தாலும் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா கூப்பிட்டு நம்ம போனோம்னா நம்மளையும் இதே போல் தான் மிரட்டுவாங்கன்னு சொல்லிட்டு யார் எந்த கருத்து சொல்லுவா? அதனால இதை எதிர்காலத்துல ஒரு கூட்டம் நடத்தி இது போன்ற அளவுக்கு கருத்துக்கள் வர வேண்டும் சொன்னா பிஜேபியும் சரி திருமதி நிர்மலா நிதி அமைச்சரும் சரி ஒரு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பதன் மூலமா தான் தமிழ்நாட்டு மக்களும் அதை ஏத்துப்பாங்க. தொழில் முனைவரும் தொழிலதிபரும் நிச்சயமா ஏற்றுக்கொண்டு வருங்காலத்துல கூட்டம் நடத்தும்போது இது பங்கு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா இவங்க கூட்டம் நடத்தினா கூட யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் நிச்சயமா தமிழ்நாட்டுல உருவாகும். திரு ஜெயக்குமார், அதே மாதிரி நாங்கள் அவங்கள வற்புறுத்தலை, சீனிவாசன் அவங்கள வற்புறுத்தலை, அவங்களா தான் தான் ஜிஎஸ்டி குறித்து கருத்து தெரிவித்ததுக்கு மத்திய அமைச்சரை சந்தித்து மன்னிப்புக்குன்னு சொன்னாங்க. அதன்படி தான் அவங்கள அழைத்துட்டு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லைங்க, இப்போ அவர் மறுபடியும் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? அவரு கருத்து அவர் அங்கே சொல்லிட்டாரு. இது ஏதோ ஒரு சிறுபிள்ளைத்தனமால இருக்குது, காதில் பூ சுத்துற கதையால இருக்குது. அவர் மறுபடியும் எதுக்கு போய் அங்கே போய் அவங்கள போய் பார்க்க வேண்டிய பொது 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 இடங்கள் பொது இடமான அந்த கூட்டாரங்களை அங்கேயே தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு. அவர் போய் மறுபடியும் அங்கே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கூப்பிட்டு மிரட்டுறது தானே கூப்பிட்டுருக்காங்க, அதுதானே உண்மை. அதனால அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஆனா அது அவர் எழுந்து உட்கார்ந்து அந்த இதை பார்த்தீங்களா நீங்க ஸ்டைல, நீங்க என்னமோ பெரிய ஒரு ஜமீன்தார் மாதிரியும் இவங்களெல்லாம் என்ன அடியாள் அது கூலியாள் மாதிரியும் அந்த லெவலுக்கு போய் ஒரு அந்த அடிமை சாசனமாக தான் அந்த 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 ஊடக காட்சி இருந்தது. எனவே அதை வச்சு சாதாரணமாக கூட தெரிஞ்சுப்பாங்க கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்கன்றது. அதனால இது காதுல பூ சுத்துற வேலையை பிஜேபி பண்ண வேணாம். அது தீர்வு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் பிஜேபி ஏற்றுக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் கோவையிலையும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு இது போன்ற ஒரு நிகழ்வு ஒரு முகசுளிக்கிற நிகழ்வு இன்னைக்கு பிஜேபி பண்ணியிருப்பது என்பது நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற செயலாக இருக்கு. இதுக்கு மன்னிப்பு நிதியமைச்சரும் சரி பிஜேபியும் சரி கேட்கணும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இது கட்சி ரீதியாகவும் சரி பொதுத்தளத்திலையும் சரி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கலாம்? அது பிஜேபி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அது ஒரு செல்வாக்கும் கிடையாது. அது இதை மாதிரி ஒரு 4 நிகழ்ச்சி நடந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் நஞ்சம் தான் போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியும் கால் வைக்க முடியாது, கோவையிலும் கால் வைக்க முடியாது, கால் ஊன்ற முடியாது. இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.